வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 டைப் ஆஃப் கிச்சன் செட் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் அன்பாக்சிங் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அலுமினியம் செட். ஸோ இந்த செட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸையும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் தனித்தனியாக எல்லா திங்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதாங்க எல்லா திங்ஸையும் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். மொத்தம் வந்து 10 திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 220 எம்ஆர்பி ரேட் போட்டிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா 180 தான் இதோட ரேட்டு. 180 ரூபா இந்த செட்டோட ரேட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடுப்பு வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை நம்ம ரியல் குக்கிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு. நெக்ஸ்ட்டு வந்து சோறு வைக்கிற பானை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கான உள்ள சட்டி மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து அலுமினியம் சட்டி தான் வந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் உள்ளே வச்சு காமிக்கிறதுக்கு, சைட் டிஷ் வந்து வச்சு காமிக்கிறதுக்கெலாம் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 6 திங்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து குழம்பு வைக்கிற சட்டி மாதிரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் அலுமினியத்தில் இருக்குது, அது மட்டும் சில்வரில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மூடி வந்து 2 மூடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் போட்ட மாதிரி இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பண்ணுற திங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி மூடி வேணும்ல, ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த 2 திங்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடுப்புக்கு மேலே வச்சு நம்ம வந்து சமைச்சிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பூன் தான் கொஞ்சம் பெருசான மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த அடுப்பில் வந்து அழகாக வந்து நின்றுக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மூடியை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மூடி வந்து 2 ஹோல் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமான மூடி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா ஒர்த்தாக இருக்குது. 180 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரேட் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது ஆனால் பவுல் எல்லாமே. இந்த கிச்சன் செட்டில் இது எல்லாம் தாங்க. ஸோ அந்த அடுப்பும் அப்புறம் இந்த ஸ்பூனும் மட்டும் சில்வரில் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து அலுமினியத்தில் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் செட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எல்லாமே வந்து சில்வர் செட்டு தாங்க. இது வந்து சில்வர் செட், பட் வந்து இது வந்து ஒரு பாக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து வச்சு வருது. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சில்வர் செட் வந்து 110 வரும், 110 ரூபா வரும். இதில் வந்து 125 போட்டிருக்கு, 110 தான் இந்த செட்டு. வாங்க இதுலேயும் எத்தனை திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து அதே சேம் அடுப்பு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பு இருக்குது, அப்புறம் தோசை கரண்டி இருக்குது. இது வந்து நம்ம வந்து அப்பளம் எடுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து திங்ஸை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு குட்டி பிளேட்டு. பட் இது பார்க்கறதுக்கு வந்து இந்த செட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே வந்து கிச்சனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குட்டி பவுல் வந்து இருக்குது இதில். இந்த செட்டில் வந்து இது வந்து சந்தன கிண்ணம். அப்புறம் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுலேயும் ஒரு ஸ்பூனு, அப்புறம் ஒரு கரண்டி மாதிரி ஓட்டக்கரண்டி, அப்புறம் இது வந்து விளக்கு வைக்கிற மாதிரியான ஒரு திங்ஸு. நம்ம வந்து இதில் வந்து விளக்கு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பொரிக்காஞ்சட்டி, அப்புறம் இட்லி வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் மட்டும். ஸோ இட்லி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு. இது எல்லாமே சில்வரில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அப்பளம் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம திங்ஸை வந்து பிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பர்பஸ் மாதிரி இந்த கிட்டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அடுப்பு மாதிரியே தான் இதுவுமே வந்து. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இது வந்து விளக்கு எரிய வைக்கிறதுக்கு உள்ள மாதிரி இருக்குது. நம்ம குட்டி குட்டி திரி போட்டு இதில் நம்ம வந்து விளக்கு வந்து பற்றி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 12 திங்ஸ் வந்து இருக்குது. 12 திங்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து சில்வர் திங்ஸில் இருக்குது. ஸோ இந்த திங்ஸ்லாம் நம்ம வந்து அடுப்பில் வைக்க முடியாது. பட் வந்து டிஸ்பிளேக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செட்டில் வந்து உங்களுக்கு எந்த செட் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் FSM Craft Tamil. Thank you so much for watching.